குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ஆண்டுகள் 60 வருஷத்துல 38வது வருஷமா இருக்கக்கூடியது அந்த குரோதி ஆண்டு. வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு. குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான். அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கு. குரோதி அப்படின்னு சொன்னா பகைத்தன்மை, ஒரு விரோதத்தன்மை, நாட்டுல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். நாடுகளுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுல 2 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. முக்கியமா குரு பெயர்ச்சியும் ஆண்டு இறுதியில சனி பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி. கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்டை பத்தியும் தமிழ் வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவா புரியும். அதே போல நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். குரோதி ஆண்டு. குரோதி அப்படின்னு சொன்னாலே பகைமைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாவே இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமா தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும். நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது, பேங்க்ல கொள்ளையடிக்கிறது, பொதுமக்கள் கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது, இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது. விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் அதிக மழையும், மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்குது. இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும். மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது. ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு. ஃபியூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே போல ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சைடா இருக்கலாம், அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் இதிலெல்லாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்மி, நேவி இந்த துறைகள்லையும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு. சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும். ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஆண்டுல செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு, சனி தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு. அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப ஸ்லோவாகவும் சில விஷயம் நடக்கும், வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும். இது அந்த அடிப்படையில் தான் நாட்டில் சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அப்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது. அதே போல் அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது. அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுவோடைய பிடிக்குள்ள இருக்கிற போல தான் தெரியுது. ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம், கேம்பிளிங், தவறான முறைகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், பிரச்சனைகள், விரோதத்தன்மை, அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல், இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும்போது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையோடையே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு 2 பேருமே சேர்ந்து ஒரு முதல் நாளே
ஒன்றாவே இருக்காங்க. அதுவும் கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போ அடிக்கடி விபத்துக்கள், தீயால விபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ், எர்த்குவேக், நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும். மீனத்தில் பார்க்கும்போது சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை இந்த ஆண்டு துவங்கும் போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள இல்லை வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு. புதன் நீச்சம் பங்கம் அடைகிறதால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு துவங்கும் போது மிதுன ராசியும் கன்னியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பா இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு. அதே போல இந்த குரோதி ஆண்டு முடியும் போது 2025 மீனத்துல நல்ல கிரக சேர்க்கை. அங்க புதன், சுக்கிரன், சனி, ராகு. நாம எதிர்பார்த்த போல சனி பயிற்சி நடந்த சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு. மேஷத்துல சூரியன், குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும், இந்த காலகட்டத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சும், கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்சு, கன்னியில கேதுவும், துலாம்ங்கிற இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியில இருக்கு. இப்போ மறுபடியும் பார்க்கும்போது இந்த ஆண்டு இறுதியில இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறதாலே ஒரு சில பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் ராகுவோடைய பிடியில இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னா கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது. அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கிடைக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாம நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டுல பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க மாட்டோம். இப்போ இந்த குரோதி ஆண்டுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம பார்க்க போறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவத்தோட 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்கு என்னதான் 7 சனியில பாத சனியா இருந்தா கூட இந்த குரோதி ஆண்டுல குருவுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் பார்க்கக்கூடிய ஆண்டா இருக்கும். குழந்தைகளால் நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, குருவுடைய பார்வையால் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடைகிறது. அதனால் இதனால் வரைக்கும் தந்தையார் வழி சொந்தங்களில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆண்டில் அது சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க நல்ல அன்பு பாராட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவு ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. தந்தையார் வழி சப்போர்ட் நல்லாயிருக்கும். அதுபோல் தந்தையாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஆரோக்கியமும் பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக விஷயங்களில் நிறைய நம்பிக்கை ஏற்படும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ்லாம் கேட்பாங்க, சொற்பொழிவெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அதே போல் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மூதாதையர்கள் ஃபாலோ பண்ணின சில விஷயங்கள்லாம் இவங்க எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆலய திருப்பணிகள், தான தர்ம காரியங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு இந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டுனே சொல்லலாம். ஒரு சில கேசஸ் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அந்த தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போகிறதுக்கோ இல்லைனா நாடு விட்டு நாடு போகிறதுக்கான வாய்ப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். ராகுவோட அமைப்பாலேயே கடல் தாண்டி வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும், நிறைய ஸ்பிரிச்சுவல் டூர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேக்கேஜ் டூர்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும், குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த ஆண்டு இவங்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்ட பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு சில பேருக்கு வேலை இழப்பு இருந்திருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் இந்த ஆண்டு கொடுத்துரும். அதுபோல் இவங்களுக்கு ஏதோ பிஸ்னஸில் லாஸ் இருந்தது அப்படின்னா இந்த வருஷத்தில் புது ப்ராஜெக்ட்ஸ் அந்த லாஸை ஈடுகட்டிடும். குழந்தைகள் படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு நல்ல வாத்தியாரோ இல்லை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த ஆண்டில் இவங்களுக்கு நண்பர்கள் மூலியமாவோ இல்லை தெரிஞ்சவங்களுடைய சோஷியல் மீடியா மூலிமா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். தப்பாக பேசுகிறதோ பொய் சொல்லி மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த ஆண்டில் அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைகள் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க, சில விஷயங்களை மாற்பாங்க. அதே போல் பெரியவர்களும் பார்த்தா தன்னுடைய நண்பர்கள்கிட்டயோ நெய்பர்ஸ் கிட்டலாம் கூட சூழ்நிலைக்கு ஏற்ப சில பொய்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் சில நேரம் மாட்டிப்பாங்க, ஒரு சில அவமானங்களும் சந்திப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் இந்த ராசியில் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கக்கூடியவங்களாம் இந்த ஆண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக ஆசிரியர், வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். பேசும்போது கவனமாக இருக்கும். ஆனால் ஆன்மீக விஷயத்தில் பேச்சை மூலதனமாக வச்சுருக்கிறவங்க, உதாரணத்துக்கு சொற்பொழிவாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரும். குழந்தைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. இந்த ஆண்டில் ஒரு சிலருக்கு கலை ஆர்வம் ஏற்படுறதுக்கும்
கலைத்துறையில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அது மூலிமா நல்ல லாபகரமாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சனியுடைய கரகத்தம் இருக்கக்கூடிய அத்தனை பிஸ்னஸ், லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, க்ரூட், பெட்ரோல், கோல் பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, மெக்கானிக் ஷெட்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி எதெல்லாம் இவங்க பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்களோ, 2 வீலர் 4 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டில் ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதும், கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க சந்தித்த இழப்புகளுக்கு ஓரளவு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் க்ரோத் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு தான் திருமணம் நடக்கும். சுயஜாதகத்தோட வலிமைக்கு ஏற்ப அவங்களுக்கு நல்ல திருமணமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நண்பர்களுக்குள்ளே கூட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக பேசுகிறது நல்லது. லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவுடைய பார்வையாலேயே நல்ல ஆரோக்கியமும், இவங்க பண்ணக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். நல்ல பொருளாதார மேன்மை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவில் கூட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பகிர்றவங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க, அதுபோல் அக்கௌண்ட்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் பற்றி மற்றவங்களுக்கு சொல்லித்தரவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். இப்போ மகர ராசிக்கு ஒரு பக்கத்தில் என்ன தான் 7 சனியுடைய பிடியில் இருந்தாலும் இந்த குரோதி ஆண்டு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்குது. சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மகர ராசி அப்படின்னு சொன்னாலே உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மகர ராசி. அதில் சூரியனோட உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பேச்சால் சில பிரச்சனைகளும், நண்பர்களால் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்போது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆசிரியர்களோ வக்கீலாக இருந்தாலும் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இவங்களுக்கு அரசியலில் நிறைய வாய்ப்புகள் வரும். ஒரு சில பேருக்கு அரசியலில் சில ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆண்டில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு செல்வாக்கு கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை இந்த குரோதி ஆண்டு கொடுக்கும்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது சந்திரனுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும். இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அலையன்ஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும், இந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ஆண்டு இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும், வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கையும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில ஒரு டூர்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கடுத்து செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், லாபகரமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், ஒரு 2 வீலர் 4 வீலர்லாம் இந்த ஆண்டு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். பிள்ளைகளால் சப்போர்ட்டு, பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கலைத்துறையில் ஆர்வம் காட்டக்கூடியதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக தென்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.